இன்னைக்கு நம்ம கேழ்வரகு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் கேழ்வரகு மாவுல கொழுக்கட்டை செய்யறதுக்கு 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். கேழ்வரகு மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இத லேசா வறுத்துக்கலாம். நீங்க கடையில வறுத்த மாவு வாங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வறுக்க தேவையில்ல. வீட்ல அரைச்ச மாவா இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு ஒரு 3-4 நிமிஷம் வருங்க. அந்த வாசம் வர வரையிலும் வறுத்து செஞ்சாதான் அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இது கூட ஒரு 1/2 கப்பு ஒரு ஒரு 5 ஸ்பூனுக்கு ஒரு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. வீட்டில் இருக்க அரிசி மாவே சேர்த்துக்கோங்க. அப்போ வெறும் கேழ்வரகுல செய்யாமல் அதில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ அதை வறுத்து எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 10 முந்திரி